வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்குமான மெனு பிளான் வீடியோ தான். இந்த 1 to 9 இந்த டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின காய்கறி ஷாப்பிங் வெறும் 140 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டைமாக போய் வாங்கினேன். ஸோ அப்போ அதனால் என்னென்ன காய்கறி வாங்கினேன், 140 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி 9 நாளைக்கு நான் மெனு பிளான் போட்டேனா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக வைப்பீங்க. கண்டிப்பாக போட்டேன். ஸோ என்னென்ன காய்கறி வாங்கினேன், என்னென்ன மெனு பிளான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்திங்கன்னா February 29 காய்கறி எல்லாமே காலி. வீட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும், பெரிய வெங்காயம் மட்டும் நிறையா இருந்துச்சு. ஏன்னா நான் லாஸ்ட்டாக வாங்கினப்ப காய்கறி வாங்கினப்ப பல்காக வாங்கினேன். ஸோ அதனால் வெங்காயம் மட்டும் போதுமான அளவு கரெக்டாக இருந்துச்சு. வேறு எந்த காயுமே இல்லை. பச்சை மிளகா இருந்துச்சு, மற்றபடி வேறு காயின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து 29 நைட்டே போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு நாள் வாங்கினேன். ஸோ 2 நாளாக பிரித்து வாங்கினேன். என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் மெனு பிளான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட் வாங்கினேன். கேரட் கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட வாங்கினேன். கேரட் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கூட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தக்காளி கரெக்டாக 9 நாளைக்கு தேவைப்படுற மாதிரி கரெக்டாக 1/2 கிலோ இருந்துச்சு. தக்காளி பார்க்கவே வந்து ரெட் கலராக இருந்துச்சு. 1/2 கிலோ வாங்கினேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் வாங்கினேன். பீட்ரூட் வாங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், அந்த வரி கத்திரிக்காய் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் ஒரு நாள் செஞ்சுருவோன்ட்டு கத்திரிக்காய் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350 கிராம் வாங்கினேன். பீட்ரூட் 1/2 கிலோ. அப்புறம் ஒரு தேங்காய் வாங்கினேன். கண்டிப்பாக வந்து தேங்காய் இல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வாங்கினது. அதுக்கப்புறம் போய் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 350 கிராம் வெண்டைக்காய் வாங்கினேன். ஸோ இதுதான் இந்த வாரம் நான் வாங்கின காய்கறி. இதுக்கு மொத்தமாக ஆன பில் வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா ஆச்சு. 140 ரூபா இவ்வளவும். மற்றபடி வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் வீட்டில் இருந்ததுனால அதை வாங்கலை. பூண்டு இல்லை, பூண்டு இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வாங்க மெனு பிளான் பார்க்கலாம். மெனு பிளான் பாருங்கள், 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து டின்னரையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் நான் வாயால் சொல்லிடுறேன். 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க எங்களுக்கு பார்க்க வந்தாங்க, ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ சிப்ஸ் பேக்கெட்டை வந்தவங்க கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே இருந்துச்சு. ஸோ 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எனக்கு ப்ராக்டிக்கல் வேறு. ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ராக்டிக்கல் போகணும். சீக்கிரமாக வந்து பசங்களையும் கொண்டு போய் விட்டுட்டு நான் வழக்கத்தை விட நான் 1/2 மணி நேரம் முன்னாடி போகணும் அப்படிங்கிறதுனால வெரைட்டி ரைஸ் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் தக்காளி சாதம் செஞ்சு அந்த சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே எல்லோரும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தக்காளி சாதம் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் அது தான் வந்து 1ஆம் தேதி வந்து போனோம். ஆக்சுவலாக அன்றைக்கி என் ஒய்ஃபோட பர்த்டே. சரி எக்ஸாம் இருந்ததுனால சரி ஈவினிங் வந்து பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. அதனால் 1ஆம் தேதிக்கான மெனு பிளான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் சிப்ஸும் தான். ஸோ அன்றைக்கி எந்த காயும் செய்யலை. பழைய பச்சை பட்டாணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை போட்டு தக்காளி சாதம் செஞ்சாச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு அரைச்சிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக, முந்தா நாள் தான். ஸோ அதனால் காலையில் வந்து தோசை தான் ஊற்றிக்கிட்டோம். தோசையும் தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பசங்களை கொண்டு போய் நான் விட்டுட்டு நான் 9 மணிக்குள்ளே காலேஜ் போய் ஆகணும்னு போயாச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்த்டே அப்படிங்கிறதுனால அன்றைக்கி நான் அவங்களுக்கு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். பக்கத்தில் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ரொம்ப ஈவினிங் வந்து ரொம்ப வெஜ்ஜு தான் வந்து வெஜ்ஜில் டிஃபன் வெரைட்டி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அவங்க வாங்கினாங்க பரோட்டா, தோசை, இட்லியெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, நான் அந்த மாதிரி வாங்கி அன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு போனோம். ஸோ அதனால் 1ஆம் தேதியோட மெனு பிளான் அதுதான். 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அன்றைக்கி வெங்காய காரக்குழம்பும் அப்பளப்பூ வீதியில் வந்துச்சுன்னு சொல்லி வாங்கினோம். ரொம்ப நாளாக வந்து எனக்கு அப்பளம் சாப்பிட்ருக்கேன். அப்பளப்பூ வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையில் சாப்பிட்டது. அந்த ஸ்டேஜில் எனக்கு பிடிக்காது. நான் 6th 7th ஸ்டேஜில் தான் அதுக்கப்புறம் வீட்டில் வாங்கலை, யாரும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு. அன்றைக்கி வந்து வீதியில் விற்றுட்டு போனாங்க அப்பளப்பூன்னு சொல்லிட்டு. என்னடா அந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வாங்கினோமே, கொஞ்சம் நீளமாக இருக்கும். அப்போ அந்த டேஸ்ட்டே பிடிக்காது. அப்போ புளிக்குழம்பு, காரக்குழம்புலாம் யாருக்குமே பிடிக்காது. அந்த மாதிரி ஸ்டேஜில் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கும் பிடிக்கலன்னா சொல்லுங்கள். ஆனால் இப்போ வந்து என்னென்னு தெரில, அந்த காரக்குழம்பு வச்சு அந்த அப்பளப்பூ தொட்டு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. வந்தோன்னே ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன், முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சு வீட்டில் ஆல்ரெடி. ஸோ சின்ன வெங்காய காரக்குழம்பும் அப்பளப்பூவும் செஞ்சு 2ஆம் தேதி ஒப்பேத்தியாச்சு. ஏன்னா 7ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ப்ராக்டிக்கல் இருந்ததுனால நான் 9 மணிக்கு போய் ஆகணும்.
எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியுமோ சமைச்சு பசங்களையும் ஸ்கூலில் விட்டுட்டு நான் ஓடணுங்கிறதுக்காக 2ஆம் தேதி இதுதான் பிளான். அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் தோசை தான், நைட்டு வந்து இட்லி. காலையில் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி அரைச்சிருந்தாங்க. ஸோ அதே பூண்டு சட்னி தான் ஈவினிங் இட்லிக்கும் டின்னருக்கும். ஸோ அதுதான் 2ஆம் தேதியோட பிளானு. அதுக்கப்புறம் வந்து சண்டே, எனக்கு அன்றைக்கி சண்டே 3rd வந்து சண்டே. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் லீவு. ஸோ சண்டே வந்து என்றைக்குமே நம்மளோட வெஜிடபிள் காய்கறி ஷாப்பிங்கில் இன்க்ளூட் ஆகாது. அன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுத்ததுனால சண்டே வந்து கணக்கு வராது. ஸோ அந்த சண்டே வந்து அன்றைக்கி நாங்கள் மட்டன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் பண்ணோம். ஸோ அதனால தான் 3rd அது வராது. அதுக்கப்புறம் 4th அகெயின் 4th திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கும் கேரட் பொரியலும் பண்ணியிருந்தோம். தக்காளி தொக்கு வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா சப்பாத்திக்கு ரொம்ப திக்காக, அந்த மாதிரி திக்கு பேஸ்ட்டாக தக்காளி தொக்கு பண்ணி கேரட் பொரியல் பண்ணிட்டாங்க. இது காம்பினேஷனாக என்னன்னு தெரியல. எங்களுக்கு டக்குன்னு இருந்த காயை வச்சு வேக வேகமாக காலேஜ் போகணும், பசங்களை அனுப்பணும் அப்படிங்கிற அந்த மூடில் வந்து டக்குன்னு பண்ணோம். பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பொதுவாக தக்காளி தொக்கு அப்படின்னு பண்ணால் வடகம் தான் வறுப்போம். பட் ஆனால் 2 நாளாக பாருங்கள், ஒரு நாள் சிப்ஸு சாப்பிட்டாச்சு, அப்பளப்பு பொரியல் எண்ணெயில் வறுத்தது சாப்பிட்டாச்சு. சரி காய்கறியே 2 நாளாக சேர்க்கல அப்படின்னாங்க. அடுத்து நான்வெஜ் சாப்பிட்டோம் 3ஆம் தேதி. ஸோ அதனால் கேரட் பொரியல் பண்ணியாச்சு. பார்த்தா என்னென்னு தெரியல, ரொம்ப அட்டகாசமாக வந்துருந்துச்சு. தொக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். கேரட் எங்கள் வீட்டில் ரொம்ப காரம்லாம் போட மாட்டோம், அதனால் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. திரும்பி 5ஆம் தேதி சாம்பார் காய் சாப்பிட்டே ஆகணுன்ட்டு எங்கள் வீட்டிலலாம் நாளாக சாம்பார் பைத்தியம். டெய்லி சாம்பார் வச்சா கூட சாம்பார் சாதம் தொட்டு ஏதோ ஒரு காய் வச்சுருந்தா போதும் சாப்பிட்ருவேன். அதனால் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல். 4ஆம் தேதி பாருங்கள், நான் ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் சொல்ல மறந்துட்டேன். எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். மோஸ்ட்லி தோசை தான் இருக்கும். 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் தோசை தான். காலையில் மோஸ்ட்லி தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டுக்கிட்டோம். அந்த தக்காளி தொக்கு நிறையா இருந்ததுனால எல்லோரும் சப்பாத்தி போட்டு தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டுட்டோம். 5ஆம் தேதி சாம்பார் ஆஸ் யூஷுவல். காலையில் தோசை தான், தோசை சாம்பார். மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் பீட்ரூட் பொரியலும் வச்சுக்கிட்டோம். 5ஆம் தேதி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொன்னோம். பசங்க வந்து இட்லி தோசை எதுவுமே வேணாம், போர் அடிக்குது அப்படின்னாங்க. அதனால் வந்து ரவை உப்புமா செஞ்சாச்சு. ரவை உப்புமாவும் வாழைப்பழமும் சாப்பிட்டா பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. ரவை உப்புமா சும்மா வச்சா சாப்பிட மாட்டாங்க. அதனால் ரவை உப்புமா வாழைப்பழம். 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் வெண்டைக்காய் கார பொரியல் பண்ணியிருந்தாங்க. அதனால தயிர் சாதம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தாளித்து விட்டுட்டு அது டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்தாச்சு. வெண்டைக்காய் வந்து எப்போதும் போல தான் காரமாக ஃப்ரை பண்ணி அதை வச்சு விட்டாச்சு. டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ் பிடிச்சா காலியாக தான் வரும். குழம்பு சாதம் அப்படின்னா மட்டும்தான் மக்கர் பண்ணுவாங்க. தயிர் சாதம்லாம் எவ்வளோ வச்சாலும் பேசாமல் சாப்பிடுவாங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால நாங்கள் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 7ஆம் தேதி ஆக்சுவலாக வீடியோ வந்து நான் இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். 7ஆம் தேதி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மோர் குழம்பும் கத்திரிக்காய் வதக்கலும். ஸோ இந்த மெனுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் வதக்கல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் கத்திரிக்காய் வதக்கல் வெண்டைக்காய் மோர் குழம்பு வச்சு அட்டகாசமாக இன்றைக்கி லஞ்சஸ் முடிச்சாச்சு. 6ஆம் தேதி காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். 6ஆம் தேதியோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் மறந்துட்டேன். 6ஆம் தேதி காலையில் தோசை இட்லி பொடி. 6ஆம் தேதி நைட்டு தயிர் சாதம் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்த உடனே பசிக்கும். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி நைட்டு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான் செஞ்சுருந்தோம். அதுதான் 7ஆம் தேதி நான் சொல்லிட்டேன். ஸோ 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான், வழக்கம் போல் தோசையும் உளுந்து சட்னியும் அரைச்சிருந்தாங்க. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டுக்கிட்டு எக் கிரேவி பண்ணிக்கிட்டோம். 7ஆம் தேதி நைட்டுக்கு எக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இப்போ போயிட்டுருக்கு. சப்பாத்தியும் எக் கிரேவியும் தான். 8ஆம் தேதி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல். இதுவும் அட்டகாசமான விஷயந்தான். 8ஆம் தேதி காலையில் நாளைக்கு வந்து இன்றைக்கி செய்யக்கூடிய எக் கிரேவி வந்து கொஞ்சம் கிரேவி எக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த குழம்பு இருக்கும் இல்லையா, அந்த கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். அதை வச்சு நாளைக்கு காலையில் எனக்கு தோசை சாப்பிட்டு முடிச்சிருவேன். பசங்க தோசை சாம்பார் சாப்பிட்ருவாங்க. 8ஆம் தேதி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு கரெக்டாக போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெங்காய ஊத்தப்பம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சனிக்கிழமை 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மெனு வந்து அரிசி பருப்பு சாதமும் அப்பளமும். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்பளப்பும் ஒரு நாள் அப்பளத்தை வச்சு சமாளித்தாச்சு. இந்த அரிசி பருப்பு சாதத்தில் கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சுருப்போம். அந்த கேரட்டு பட்டாணி ஊற வச்சு அதுவும் போட்டு அரிசி பருப்பு சாதம் செஞ்சுருவோம். 9ஆம் தேதி காலையில் சனிக்கிழமை காலையில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எகெயின் எங்கள் வீட்டில் ரவை உப்புமா தான் இருக்கும். 9ஆம் தேதி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா
கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள மெனு பிளான். 10ஆம் தேதி ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்துடும். ஸோ சண்டே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதியிலேருந்து என்னோடய மெனு பிளான் என்னென்னு அடுத்த வீடியோவாக போடுறேன். இந்த 1 to 9 வந்து பார்த்திங்கன்னா கம்மியான காய்கறி தான். இது வந்து காசை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கலை. எனக்கு வந்து சத்தியமாக நேரம் இல்லை. இந்த வாரம் ஃபுல்லுமே ஹெக்டிக்காக போச்சு. ஸோ அதனால் டக்குன்னு போய் வாங்கிட்டு வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மெனு பிளான் போட்டிருக்கோம். ஸோ இன்னையோட தான் எனக்கு ப்ராக்டிக்கல் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு நான் லீவ் போட்டிருக்கேன். சாட்டர்டே லீவாக என்னன்னு தெரில. லீவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே கண்டினியூஸாக 3 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கான மெனு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மெனு பிளானோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் மெனு பிளான் போட்டுட்டிங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸுக்கான மெனு பிளான் நேற்று போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் அங்கே எல்லாரையும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.